என்னைக்காவது குப்பிடு நைட்டு 3 மணிக்கு வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டியிருக்கானா? வரேன். வரேன். யாராவது இந்த நேரத்தில் நான் திறக்க தேவதையே நின்றாளே, அவளின் பார்வையில என் மனச துளைச்சேனே, அவளின் பேச்சில் நான் மயங்கி போனேனே, அவளின் பார்வையில் நான் சொக்கி போனேனே. அழகிய ஹலோ, என்ன வேணும்? என்ன வேணுமா? சுத்தம். உள்ள போய் பேசலாமா? என்ன இவ பாட்டுக்குள்ள போறா? யாராவது பார்க்கறாங்களா? ஐயோ, ஏங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு பயப்படாம உள்ள வரீங்க? எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணுமாவா? நீங்க பொண்ணு, நான் பையங்க, யாருமே இல்லாத வீட்டில் மீட் பண்ணுறோம். மிட் நைட் வேற. நான் எதாவது பண்ணிடுவேன்னு உங்களுக்கு பயமா இல்லையா? யாரு நீங்க? ஏத்து விட்டு போனா 1 வருஷமா தூரமா நின்று சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எதா பண்ணிடுவீங்களா? அது காலையிலங்க, இது நைட்டுங்க. ஓ, அப்ப நைட் எதா பொண்ணு வந்தா என்ன வேணா பண்ணிடுவீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்க முதல்ல எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க. அது இவ பேர் கீ. நான் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வண்டியில வந்துட்டு இருந்தேனா, அப்ப வரும்போது இவ வண்டியில அடிப்படை பார்த்தா. ஏதோ நான் வண்டி நல்லா ஓட்டுறதுனால இவளை வண்டியில ஏத்தாம பத்திரமா கொண்டு வந்துட்டேன். இதுவே வேற யாரா இருந்தா வண்டி மேலே ஏத்திடுவாங்கல்ல, அதான் இவனை பாத்துக்கலாம்னு சொல்லி வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்தேன். 2 நாள் இவன் சத்தம் போட்டு எங்க அப்பா வீட்டுல தூங்கவே இல்லை. எங்க அப்பா கொண்டு போய் இவனை ரோட்ல விடுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தான் மனசே கேட்கல. ஏங்க இது உங்க அப்பா ரோட்ல தானே விட சொன்னாரு, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க சும்மா தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு? ஏங்க சத்தியமா அது மட்டும் முடியாதுங்க. எங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இங்கே தானே இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் பெங்களூர் தானே இருக்காங்க. யாரும் இங்கே வர போகிறது இல்லை. உங்களுக்கு இவன் துணையாக இருப்பான். நீங்களும் இவனை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம், 1.5 வருஷமா நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொல்கிறீங்க. டவுட்டாக இருக்கே. அதுக்காகலாம் என்னால் டாக் வளர்க்க முடியாது. என்னங்க, ஒரு நெய்பர் வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? நெய்பரா? ஏங்க நெய்பர்னா என்ன கேட்பாங்க? தயிரோ மோரோ மல்லித்தலையோ கேட்பாங்க. நீங்கள் என்ன டாகை கூப்பிட்டு வந்து வளர்க்க சொல்லி கேட்குறீங்க? ஓ சரிங்க, நான் எடுத்துகிட்டு போய் இவனை ரோட்டில் விட்டுறேன். ஏதாவது ஒரு வண்டியில் இவன் அடிப்படி செத்து போயிடுவான். அந்த பாவெல்லாம் உங்களை தான் சேரும். ஏங்க இது என்னங்க போங்க இருக்கு? இதை நீங்கள் ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கும் அதை திருப்பி உங்கள் அப்பா ரோட்லேயே விடுன்னு சொன்னதுக்கும், அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கும், நான் திருப்பி அதை நீங்கள் ரோட்லேயே விட்டுருங்கன்னு சொன்னதுக்கும் நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? சும்மா விளையாடாதீங்க. ஹலோ அப்பா, வீட்டு வேலை தான் இருக்கேன். தோ வந்துடுறேன். இந்த வந்துட்டேன். ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு நாள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு அதை நான் வாங்கிக்கிறேன். விளையாடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. பாய். பேரப்பாரு கியா. ஏன் ஆவின் பால்னு வச்சுக்க வேண்டியதானே? ஆனால் எனக்கு அப்போ தெரியல இந்த நாய்க்குட்டி தான் அந்த குப்பிடுங்க.
யாரு? வால்மீகி, நான் தான் மகிழினி. மகிழினி, டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. தூக்கத்தை கெடுக்காம உள்ள வாங்க. ஹே கீக்குட்டி, இங்கதான் இருக்கியா? சிச்சோ, சே வா வா வா, உனக்கு பசிக்கும்ல, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறேன். ஏங்க, அது நான் கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த மில்க்கு. எங்க வாயிலா ஜீவன் போய் குடிக்கிறத பார்த்து இப்படி பொறாமப்படுறீங்களே, சரியான சாடிஸ்ட்டுங்க நீங்க. சாப்பிட்றதுக்காக சாடிஸ்ட் இல்லைங்க, சண்டைக்காரனா கூட மாறுவேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆமாமா, எனக்கு தெரியும். அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து குடிச்சிட்டு வந்து நல்லா கதவு தட்டும் போது நீங்க கூட உள்ளே இருந்துட்டு இல்லன்னு சொன்னீங்களே. ஹலோ, அதுலயே தெரியும் எனக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு அவர் குடிச்சிருந்தாரு. குடிச்சவன்ட்ட என்ன பேசினாலும் புரியாது. சண்டை போட்டா எனக்கு தான் அசியம். அதனாலதான் அன்னைக்கு வெளியே வரல. அதெல்லாம் ஒரு மேனஸுங்க. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது. கத்துக்கிறேன் உங்க மேனஸ். சரி சரி, இவளை எங்க விட போறீங்க? பார்த்து நல்ல இடமா பார்த்து விடுங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் எனக்கு வந்து சேர்ந்துட போகுது. எனக்கு தெரிஞ்சு நல்லா பெட்டில் வர பார்த்து விடுங்க. அப்போ தான் நைட்லாம் கற்றுனாலும் முழிச்சிட்டு நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கெல்லாம் நேற்று ஒரு நாள் முழிச்சதுக்கு கண்ணெல்லாம் டொயிங்கன்னு ஆயிடுச்சு. நைட்லாம் வந்து கீ தூங்கலையா? ஏங்க, நான் தூங்கலன்னு சொல்கிறேன், அதெல்லாம் உங்கள் காதை விழல. அவளும் குழந்தை மாதிரி தாங்க. பக்கத்தில் படுக்க போட்டு தடவி கொடுத்தீங்கன்னா அவள் தூங்கிடுவா. இனிமேல் எனக்கு எதுக்கு அட்வைஸ்? அதான் கீயை கொடுக்க போறீங்களா, அவன் கிட்ட சொல்லுங்க. நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்க பாத்துக்கங்க. பாய். மகிழினி விளையாடாதீங்க ப்ளீஸ். இவனை கூட்டு போங்க மகிழினி. மகிழினி, ஹலோ, யாரு? அண்ணா மகிழினி, அவ இப்பதான் சாப்பிட்டு இருக்கா. அவளை வாக்கிங் கூட்டு போங்க. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? வந்து கூப்பிட்டு போங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கட் போட்டா. ஐயோ, இவனாலதான் எல்லாம். என்ன இப்படி வேர்த்திருக்கு? என்ன இது புது டேஸ்டா இருக்கு? மகிழினி, கீமா, கீ குட்டி. என்ன முறைக்கிறீங்க? ஏங்க, இவனை எப்பங்க எங்கிட்ட இருந்து கூப்பிட்டு போவீங்க? நாளைக்கு கூட்டிட்டு போயிடுறேன். டெய்லி இதான் சொல்றீங்க, அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லிட்டு திருப்பி இவனை என்கிட்டே விட்டு போயிடுறீங்க. இவனால நான் படாத பாடுபடுறேங்க. இன்னைக்கு கூட என் மூஞ்சில சுச்சு போயிட்டான். சுச்சு போயிட்டாலாம். ஏங்க கத்துறீங்க? நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்ச எனக்கு தான் கெட்ட போயிரு. ஓகே ஓகே ஓகே. உண்மையாவே கீ உங்க மேல சுச்சு போயிட்டாளா? ஆமா, நம்ப மாட்டீங்களா? நீங்க வேணா என் ஃபேஸை ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓட்கா தானே வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இல்லையா? ஏய், பொய் சொல்லாதீங்க. நீங்க ஓட்கா அடிச்சிருக்கீங்க தானே? ஆமா, அது எப்படி நான் ஓட்கா தான் குடிச்சேன் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? அது பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ். சரி சரி, நம்பிட்டு. நம்ப வேணா 2 பெக் போடலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு மார்னிங் வந்து இவளை கூட்டிட்டு போரு, ஓகேவா? ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயா, அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் 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 குடியாரியா இருப்ப போல இருக்கே. ப்ளீஸ் பாபி. சரி வா.
பேசாம நாயா பிறந்திருக்கலாம். ம் ஏதாவது சொன்னீங்களா? என் மன வருத்தத்தை சொல்ற மகி. எனக்கு ரொம்ப பசிக்குது. கிச்சனில் போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வரீங்களா? ஐயோ நம்மளால முடியாதுப்பா, நான் சமையல இருக்கேன். நீ வேணா எனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரியா? என்னது? நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரணுமா? நான் கிச்சன் பக்கமே போனதில்லை. இங்கே 3 AM பிரியாணி ஷாப் ஒன்று இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டு வரலாமா? ஏ அறிவு, இப்படியா போனா போலீஸ் கிட்ட மாட்டி களி சாப்பாடு தான். ஸோ அமைதியாரு, அமைதியா. நம்ம பைக்ல போனது தானே, நடந்தே போலாம். நடந்தே போறியா? போடி, நாளா வரல. வா நீ. இரு. ஐயோ மகி, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்க வரப்ப சாரி தானே கட்டியிருந்த, அப்புறம் கட்டுறதே இல்ல. சாரி அது ஃபங்க்ஷனுக்காக சாரி கட்டியிருந்தேன் ஆஃபீஸில். உனக்கு டெய்லி சாரி கட்டணும்னா ஆஃபீஸில் டெய்லி ஃபங்க்ஷன் வைக்கணும். மகி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் பேசவே முடியல. ஆனால் இப்போ நீ நானும் மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட போகிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம்ல. க்ளோஸ்னா எந்த அளவுக்கு? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். அது என்னமோ தெரில மகி, நீ என் பக்கத்தில் இருந்தா என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒன்று உருவாகுது. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தேன், அதான். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேங்க்ஸ் சொல்லணும்னா எனக்கு கிஃப்ட் கொடுத்து தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீ எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடு. கிஃப்டா? நான் என்ன கிஃப்ட் தரது? கீக்காக என் வீட்டையே கிஃப்டா கொடுக்க வச்சுக்கோ. என்ன மின்னட்டா? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் கீ ஓ வீட்டில் தான் இருப்பா. ஓ, வேற என்ன கிஃப்ட் தரது? பேசாம ஒரு கிஸ் தரவா? நோ 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 கிஸ், நோ மகி 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 ப்ளீஸ் மகி, ஃப்ரெண்ட்ஷிப் முத்தம் தான், அதுவும் கண்ணத்துல தான். ப்ளீஸ் 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 மகி, ப்ளீஸ் மகி, ப்ளீஸ் 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 கண்ணத்துல தான். ப்ளீஸ் 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 மகி, ப்ளீஸ் மகி. ஒரு கிஸ் தான், கண்ணத்துல தான். என்ன பண்ண நீ? கிஸ்ஸே? இதான் உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிஸ்ஸா? ஆமா, தெரியாதா? ஏ மகி, ஏன்டி போற? ஏ மகி நில்றி. ஏ மகி, ஏன் கோத்துட்டு போவா? நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? அப்பாவை கூப்பிட்டு வந்துடுவாளோ? இருக்கு இருக்கு இருக்கு. சாரி. கீயும் பெரியடாக வளர்ந்துச்சு, அதோட எங்க சொல்லாத காதலும் சேர்ந்தே வளர்ந்துச்சு. ஆனால் அன்றைக்கி தான் நாங்கள் கீயை கடைசியாக பார்க்க போகிறோன்னு அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது.
ஏ மகி, எதுக்குடி அழுகுற? என்னடி ஆச்சு? ஏ உன்னை தாண்டி கேட்குறேன், எதுக்குடி அழுகுற? கீயோட சவுண்ட் எனக்கு கேட்டுட்டே இருக்குடா. அவன் எல்லாமே என்னால இருக்கவே முடியல. அவன் என்னாலதான் செத்துட்டான். என்னால அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. செத்துலாம் போல இருக்குடா. லூசாடி நீ செத்துட்டா மட்டும் கீ திரும்பி வந்துருவாளா? பைத்தியக்காரி. கீக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். புரிஞ்சாடி? செத்துருவாளாம்ல. உன்ன மாதிரி எல்லாரும் கஷ்டப்படணும், அப்படித்தானே? சரியான சாடிஸ்ட்ரி நீ. உனக்கு தெரியாதுடா, கீ ஒரு ஏதோ ஒரு நாய் இல்ல. எங்க அப்பா எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. உன்கிட்ட எப்படி பேசுதுன்னு தெரியாம அவனை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்து என்ன போயில உன்கிட்ட சொல்லி கொடுத்தனோ அதே போல அவன் செத்து போயிட்டான். அழாதடி, சொன்னா கேளு மகி, அழாத மகி. எங்கடா கூட்டிட்டு போற? அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். மேல போ. சர்ப்ரைஸ். என்னடா? லூசு, கீழே பாருடி. கீ மாதிரி இருக்கால. இவளை நம்ம வளர்க்க வேணாம். ஹேய், ஏண்டி? இல்ல, இவளை நம்ம சரியா பாத்துக்க மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாத்துக்கலாம். சரியா? எப்படி? நான் ஒரு வீட்லயும் நீ ஒரு வீட்லயுமா? இல்ல, 3 பேர் ஒரே வீட்ல. ஹோ, எப்படி? புரியலையே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன்டி. இந்த கேக் உனக்கு எவ்வளவு நாளோட? பண்ணி இரும. வலிக்குதுடி. சரி, கடைசி இவளுக்கு என்ன பேர் வைப்போம்? பிரின்சஸ்னு வச்சுக்கலாமா? பிரின்சஸ்னு வச்சுக்கலாமா? பிரின்சஸ். இப்போ எங்களுக்கு கீயே கிடைச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குப்பீட் கிடைக்கும். காத்துருங்க.